பறவைகளின் பனிக்காலம். முன்பு ஒரு காலத்துல ஒரு காட்டுல பனிக்காலம் அதிகமா இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த ஒரு உடைஞ்சு போன மரத்தோட கிளையில அழகி குருவியும் சாரா குருவியும் வாழ்ந்து வந்தாங்க. அம்மா, எனக்கு இன்னைக்காச்சும் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வருவீங்களா? தினம் தினம் என்னால குளிரல தூங்க முடியலமா. உனக்கு சொட்டர் வாங்கி தரணும்னு தான் அம்மாக்கு ரொம்ப நாள் ஆசைமா. ஆனா என்ன பண்றது, நான் வேலை செய்யற காசு நம்ம சாப்பாட்டுக்கே சரியா போகுது அம்முக்குட்டி. போங்கம்மா, நீங்க தினம் தினம் இததான் சொல்றீங்க. தினம் தினம் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்து பார்த்து நான் ஏமாந்து போறேன் தெரியுமா? கவலைப்படாத சாரா, கண்டிப்பா நம்மளோட நிலைமை ஒரு நாள் சரியாயிடும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழகி குருவி வழக்கம் போல வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு அங்கிருந்து பறந்து போச்சு. மகாராணி வந்துட்டீங்களா? இன்னைக்கு வேலைக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? ம்ஹும். முதலாளி அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. காட்டுல ரொம்ப பனி பெய்யுது. இந்த பனியில பறந்து வர்றதுக்கே எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த கோடாரி எடுத்துக்கிட்டு போயிட்டு நிறைய மரக்கட்டைகளை வெட்டி எடுத்துட்டு வா. இந்த குளிர்காலத்துல எனக்கும் மதிக்கும் குளிர் காயறதுக்கு மரக்கட்டைகள் வேணும். உடனே அழகி குருவியும் அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு மரக்கட்டைகளை தேடி பறந்து போச்சு. அந்த கடுமையான பனியில ரொம்பவும் கஷ்டப்பட்டு மரக்கட்டைகளை வெட்டி அதை மறுபடியும் காகங்களோட வீட்டுக்கு கொண்டு போச்சு. நாள் முழுவதும் நான்சி காகத்தோட வீட்டுல எல்லா வேலைகளும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு செஞ்சது. அப்படியே காட்டுல சாயங்காலம் நேரம் வந்துச்சு. குருவி, இந்தா இன்னைக்கு நீ வேலை செஞ்சதுக்கான காசு. முதலாளி அம்மா, தினமும் என்கிட்ட நிறைய தடவை வேலைகளை சொல்றீங்க. ஆனா காசு மட்டும் ரொம்ப குறைவா கொடுக்குறீங்க. என்னோட சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க. அப்பதான் எனக்கும் என்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா? எனக்கு வாய் அவ்வளோ பெருசாயிடுச்சு. ஒழுங்கா நாங்க கொடுத்ததை வாங்கிட்டு போ. இல்ல நாளையில இருந்து நீ வேலைக்கே வர வேணாம். சரி, நீங்க கொடுக்குற சம்பளத்தை நான் வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு நான் வேலைக்கு வர வேண்டாம்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகி குருவி காகங்கள் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு ரொம்பவும் சோகமா அங்கிருந்து பறந்து போச்சு. புறாவே, இந்த காசை வச்சுட்டு கொஞ்சம் தானியத்தையும் பழங்களையும் கொடுங்க. அட என்ன அழகி, நம்ம காட்டுல விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. உனக்கு எதுவுமே தெரியாதா? அழகி ரொம்ப சோகமா ஆயிடுச்சு. இந்த காசுக்கு என்னால தானியங்களை மட்டும் தான் தர முடியும் அழகி. என்ன சொல்றீங்க? இப்படி காட்டுல விலைவாசி கூடுச்சுன்னா என்ன மாதிரி ஏழை பறவைகள் எல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? விலையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. என்னால விலைவாசி எதுவுமே செய்ய முடியாது. நீங்க 3 வேளை சாப்பிடுறத 2 வேளையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகி குருவியோட காசை வாங்கிட்டு தானியத்தை மட்டும் கொடுத்துச்சு. அதை வாங்கிட்டு அழகி குருவி வீட்டை நோக்கி பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல மரத்தோட கிளையில ஒரு சொட்டர் வியாபாரி நிறைய சொட்டர்களை வித்துட்டு இருந்தாரு. வீட்டுல என் குழந்தை சொட்டர் வாங்கிட்டு வருவேன்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி குளிர்ல நடுங்கிறத என்னால பார்க்க முடியல. நான் ஏதாச்சும் செய்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழகி குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ஒரு வாழை மரத்திலிருந்து வாழை இலைய பறிச்சுக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, என்னம்மா இது? சொட்டர் வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா இந்த வாழை இலைகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்க. சாரா, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு வாழை இலை தாம்மா சொட்டர். இந்த இலைய உன் மேல போட்டுக்கிட்டா உனக்கு குளிராது. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. காகங்கள் தங்களோட வீட்டின் முன்னாடி விறகு கட்டைகளை தீ மூட்டி விதவிதமான சாப்பாடுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு ஆந்தை காகங்களோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. காகங்களே, என் வீடு பக்கத்து காட்டுல இருக்கு. நான் ராத்திரி நேரம் இந்த நேரத்துல காட்டுல வந்து மாட்டிக்கிட்டேன். என்னால கடுமையான குளிர தாங்க முடியல. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உங்களோட வீட்டுல எனக்கு இடம் கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, முடியாது. ஏன் ஆந்தை, எங்களோட பெரிய மர வீட்டை பார்த்த உடனே இதுக்குள்ள வந்து தங்கலான்னு நினைச்சியா? உன்னை மாதிரி ஆந்தைங்களுக்கு இந்த வீட்டுக்கு வெளியவே இடம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி உன்னை எங்க வீட்டுக்குள்ள சேர்த்துப்போம்? நீங்க இப்படி மரியாதை இல்லாம நடத்துறீங்க. என்னோட நிலைமைய பார்த்தா உங்களுக்கு இறக்கமே வரலையா? என்ன இரக்கமா? இரக்கம் எல்லாம் பார்த்தா எங்களால இவ்வளோ பெரிய மர வீட்டுல வசதியா வாழ முடியுமா? உங்ககிட்ட பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல. போ இங்கிருந்து. காகங்கள் இப்படி மோசமா நடக்கிறத பார்த்த ஆந்தை கஷ்டப்பட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல அழகி குருவி தம் வீட்டுல படுத்துட்டு ரொம்பவும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அழகியோட வீட்டின் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அந்த ராத்திரி கொட்டும் பனியில யார் வீட்டு கதவை தட்டுறது? யார் வந்திருக்கீங்க
உங்களுக்கு என்ன வேணும்? மகளே, எனக்கு ரொம்ப குளிருதுமா. உன் வீட்ல கொஞ்சம் இடம் கொடுப்பியாம்மா? தயவு செஞ்சு வீட்டோட கதவை திறமா. ஆந்தையோட சத்தத்தை கேட்டதுமே குருவி வேகமா போய் தன்னோட வீட்டு கதவை திறந்துச்சு. ஆஹா மகளே, என்னால இந்த குளிர தாங்கவே முடியல. உன் வீட்ல ஒரு ஓரமா இந்த ராத்திரி மட்டும் நான் இருந்துக்கிறேன். காலையில என் காட்டுக்கு போயிடுறேம்மா. நீங்க தாராளமா என் வீட்ல தங்கலாம். முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. அழகி குருவி ஆந்தைய தன் வீட்டுக்குள்ள அனுமதிச்சுது. ஆந்தை அண்ணா, உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது வேணுமா? நான் நிறைய சாப்பிட்டேன். என்னால இந்த குளிர தாங்க முடியல. ஆந்தை அண்ணா, என் வீட்ல எந்த போர்வையும் இல்ல. நீங்க இந்த வாழை இலைய போர்வையால படுத்துக்கிறீங்களா? அழகி குருவியும் தன்னோட இடத்தை ஆந்தைக்கு கொடுத்துச்சு. அழகி குருவி ஒரு ஓரமா படுத்து தூங்குச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஆந்தையும் தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு தயாரா ஆனாங்க. நீ ஏழையா இருக்கலாம், ஆனா உன் மனசு ரொம்ப பெருசுமா. எனக்கு சில மந்திர வித்தைகள் தெரியும். உன் வீட்டுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு, அதை திறந்து பாரு. எனக்கு உதவி செஞ்ச உனக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறிய நன்றி கடன். அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை அங்கிருந்து பறந்து போனாங்க. வீட்டுக்குள்ள வந்த அழகி குருவியும் ரொம்பவும் ஆர்வமா அந்த பெட்டியை திறந்து பார்த்தாங்க. அதுக்குள்ள குளிர்காலத்துக்கு ஏத்த நிறைய போர்வைகள் இருந்துச்சு. அழகி குருவி அந்த போர்வைகளை வெளியே எடுத்துச்சு. உடனே பெட்டிக்குள்ள இன்னும் அதிகமான போர்வைகள் வர ஆரம்பிச்சது. அம்மா, இது ஒரு மந்திர பெட்டிமா. நம்ம இந்த போர்வைகளை சந்தையில அதிக விலைக்கு விற்கலாமா? அப்போ நமக்கு பெரிய வீடு, நிறைய சாப்பாடு எல்லாம் கிடைக்குமா? இது ரொம்ப தப்புமா. நம்மளோட கடந்த காலத்தை என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது. நாம தினம் போர்வை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நம்மள மாதிரி கஷ்டப்படுற பறவைகளுக்கு இந்த காட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவும் குறைஞ்ச விலைக்கு நம்ம இந்த போர்வையை கொடுக்கலாமா? அப்படின்னு அழகி குருவி ஒரு மரத்தோட அடியில ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சது. அந்த போர்வைகள் கஷ்டப்படுற பறவைகளுக்கு ரொம்பவும் குறைஞ்ச விலைக்கு கொடுத்துச்சு. ரொம்பவும் குறைஞ்ச விலைக்கு போர்வைகள் விற்கிறதுனால அழகி குருவியோட வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. ஒரு சந்தையில பெரிய கடையை வச்சு நிறைய போர்வைகள் விற்க ஆரம்பிக்கும் அளவிற்கு பெரிய கடையா ஆச்சு. ஹே குருவி, வீட்டு வேலையை விட்டுட்டு இந்த கடையில வேலைக்கு சேர்ந்துட்டியா? இது ஏன் சொந்த கடை. எல்லாம் ஒரு ஆந்தையின் ஆசிர்வாதம் தான். அவர்களால் தான் இவ்வளவு பெரிய கடைக்கு முதலாளியாக முடிஞ்சது அப்படின்னு அழகி குருவி நடந்த விஷயத்த சொன்னது. மதி, அந்த ஆந்தைய நம்ம வீட்டுக்கு வர வேண்டியவங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ஆந்தைய கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. காட்டுல பல்வேறு இடங்களை அந்த ஆந்தைய தேடிச்சு. மதிக்காகம் ஒரு ஆற்றங்கரையோட பக்கமா அந்த ஆந்தை உட்கார்ந்து இருந்ததை பார்த்துச்சு. ஆந்தை, என் வீட்டுக்கு வரீங்களா? நான் உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். நீ எதுக்காக என்ன தேடி வந்திருக்குன்னு எனக்கு தெரியும்பா. உன் வீட்டுல ஒரு பெட்டி இருக்கும், அதை திறந்து பாரு. என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையா கிடைக்கும். ஐ, அப்படியா? சரி 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 அண்ணா, நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொன்ன மதிக்காகம் ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே 2 காகங்களும் ரொம்பவும் ஆர்வமா திறந்து பார்த்தாங்க. ஏய் காகங்களா, இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போற உதையில நீங்க எந்த குருவி கிட்டையுமே மரியாதையா பேசணும், புரிஞ்சதா? அப்படின்னு சொன்ன ஆந்தை 2 குச்சி எடுத்து 2 காகங்களையும் அடிக்க ஆரம்பிச்சது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.